ஆளுநரிடம் புகார் அளித்த நயினார். அமைச்சர் விஸ்வநாதனால் எழுந்த சர்ச்சை. அமைச்சரவையில் தனிநபர் பங்கேற்றதால் காட்டம். ஆளே இல்லாத கடையில் தீயாத்துனா கடை விளங்குமா? அதுபோல தேர்தலில் தோல்வியடைந்த பாஜக வேட்பாளரும் தமிழக பாஜக தலைவருமான நயினார் நாகேந்திரன் தாவேக்கு ஆட்சியை கவிழ்க்க சதி திட்டம் போட்டு ஆளுநர் மூலம் காய் நகர்த்திருக்கார். அவர் என்ன காய் நகர்த்தினார் என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரல்லாத ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் பங்கேற்றதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் அர்லேக்கரிடம் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் புகார் மனு அளிச்சிருக்கார். அதிமுகவில் ஏற்பட்ட உட்பூசலை பயன்படுத்தி கொண்டு தாவேக்கு குதிரை பேரத்தின் மூலம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்யும் அளவுக்கு குதிரை பேரத்தில் தாவேக்கு அரசு நடந்து வருவதாக குற்றம் சாட்டிய நயினார் நாகேந்திரன் சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் அடங்கிய கோப்புகளுடன் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து புகார் கொடுத்தார். இதையடுத்து அவர் செய்தியாளரிடம் கூறியிருப்பதாவது, உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் யோகா தினத்தின் போது குழந்தைகளின் கால் விரலை சுளுக்கு எடுப்பது போன்றும் கைகளை தொட்ட விதத்தை பற்றியும் நடந்து முடிந்த அமைச்சரவை கூட்டத்தில் கேபினெட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனி நபர்கள் ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் கலந்து கொண்டது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 55 நாட்களில் 151 பலாத்கார சம்பவங்கள் நடந்திருக்கு. 85க்கு மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு. கடந்த கால அரசிற்கும் திமுக அரசிற்கும் இந்த அரசிற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆளுநரிடம் நாங்கள் மனு அளித்தோம். நானும் திருப்பதி நாராயணன் அவர்களும் எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களும் மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளுடன் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் நடந்து முடிந்த கேபினெட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனிநபர்கள் ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் அந்த கேபினெட் கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுடன் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 54 நாட்களில் 151 கற்பழிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. 85க்கு மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது. 80க்கு மேற்பட்ட போதைப்பொருள் கடத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால அரசிற்கும் திமுக அரசிற்கும் இந்த அரசிற்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது குறித்தும் ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய கருத்தை மனு மூலமாக தெரிவித்திருக்கிறோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உடனே சரி செய்ய வேண்டும் என நாங்கள் சொல்லலை. ஆட்சிக்கு 54 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் தாவேக்காவினர் பல தவறுகளை செய்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். எல்லாவற்றிற்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்கும் தாவேக்க அரசு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடுமா? நான் உடனடியாக எல்லாத்தையும் சரி பண்ண நான் சொல்லலை. நீங்கள் சொல்ல மாதிரி 54 நாள் தான் ஆச்சு. ஆனால் அவங்களுடைய கட்சிக்காரங்களே தவறு செய்கிறாங்க. எங்களோட பட்டியல் இருக்குது. அதன் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்குது. அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே பஸ் ஸ்டாண்டில் போகும்போது தாவேக்க பொறுப்பில் உள்ளவங்க பெண்கள்கிட்ட கேலி செய்வது போன்ற நிறைய குற்றங்கள், பெரம்பூரில் ரோட்டில் நடந்து போகும்போது, கும்மிடிப்பூண்டில் நடந்த 3 வயசு குழந்தைக்கு நடந்த சம்பவம், தொடர்ந்து இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு என்ன அறிக்கை கொடுத்துருக்குறாங்க? இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு, இவ்வளோ போதைப்பொருள் கடத்தல் நடந்திருக்கு, நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை அவங்க தெரிவிக்கணும்ல. அதுதான் நாங்கள் கேட்குறோம். இல்லை, பலமுறை தாக்குதல் நடந்த விஷயங்களில் ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்துக்களை அவங்க தனித்தனி கட்சி பலமுறை தாக்குதலுங்கிறது நாங்கள் அவங்கள போய் தாக்குறதில் எங்களுடைய அந்த அரசு மீது நாங்கள் பயணம் குற்றம் சாட்டணும்னா சொல்லலை. நாங்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலை. நீங்கள் நடவடிக்கை எடுக்க தவறிட்டீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு.
குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநரிடம் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. தாவேக ஆட்சி அமைப்பதற்கு முன்பே அமமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற காமராஜை தாவேகாவினர் கடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அமைச்சர் நிர்மல்குமார் சட்டம் படிச்சிருக்காரே தவிர சட்டத்தை பற்றி தெரியுமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. அது என்ன சந்தேகம் இருக்குது உங்களுக்கு? அதாவது ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்னாடியே காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜர் கூட்டிகிட்டு போய் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய கையெழுத்து போட்டது மாதிரியே போட்டு அவ்வளவு வேலைகளை பார்த்தாங்க. தொடர்ந்து இப்போ எல்லா எம்எல்ஏக்களும் போயிட்டே இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் இப்போ 54 நாள் தான் ஆச்சு. ஒரு இடைத்தேர்தல் 6 மாதத்தில் இடைத்தேர்தல் வர வேண்டிய அவசியம் கிடையாது, அவசியமே இல்லை. ஆனால் இப்போ இந்த தேர்தல் எதற்கு இப்போ? அப்போ குதிரை பேரம் நடக்குதா இல்லையா? அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இல்லை, அதாவது இது புகார் நேரடியாக எழுத்து மூலமாக கொடுக்கல. இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறோம். என்னென்னா அது யாரோ சொன்னாங்க 2 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால் செஞ்சாலும் குற்றம் தான். ஆனால் ஒரு அமைச்சராக கூட்டியவங்க அது மட்டும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு. ஒருத்தர் பீர் குடிச்சிட்டே கடலுக்குள்ளேருந்து வெளியே வராரு, அப்புறம் எல்லாம் நடக்குது. பட் இதெல்லாம் அமைச்சர்கள் மீதும் ஆளுங்கட்சி தரப்பினர் மீதும் முழுக்க புகார்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதை முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சட்டம் படிச்சிருக்காரே தவிர சட்டத்தை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்குது. ஏற்கனவே அவர் மீது திருப்பரங்குன்றத்தில் நீதிபதி உத்தரவை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு சொன்ன பிறகும் அதை முடியாதுன்னு சொன்னால் இவர் சட்டத்துறை அமைச்சராக எப்படி நீடிக்கிறாருங்கிறது தான் தெரியல. அது மட்டும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது நமது நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரேசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர்களையும் இந்திய அரசியல் சட்டம் 167 படி ஆளுநர் மத்திய அரசினுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. இதையெல்லாம் அரசியலாக்கக்கூடாது. நம்முடைய ஆளுநர் அவர்கள் மதுரைக்கு போகும்போது வைகை ஆற்றை கடந்து போகும்போது அப்போ கேட்டிருக்காரு, வையா தண்ணியே இல்லைன்னு கேட்டிருக்காங்க. தண்ணியே இல்லைன்னு கேட்கும்போது சௌராஷ்டிரா கல்லூரியில் போய் பேசும்போது அங்கே ரெட் கிராஸ் சொசைட்டிய மாவட்ட தலைவர் வந்திருக்காங்க. ரெட் கிராஸ் சொசைட்டியுடைய மாநில தலைவர் அதனுடைய முழு பொறுப்பும் நம்முடைய கவர்னர் தான். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் யார் கவர்னராக இருக்காங்களோ அவங்க தான் ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய தலைவராக இருக்கார். அப்போ கேட்டிருக்காரு, இதெல்லாம் நீங்கள் செய்யலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன தவறும் கிடையாது. இன்னும் கூட ஆளுநர் இன்னும் கூட சொன்னாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உங்களுடைய பீகார் மாநிலத்தில் கூட சதீஷ் என்பவர் ஒரு நதியை அவர் பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த நதியில் தண்ணியெலாம் வந்ததாக கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக ஆளுநர் எந்த முறையிலும் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரத்தை எடுப்பதற்காக எந்த முயற்சியும் கிடையாது. அப்படி இருந்தால் அவங்க பதவி ஏற்கும் போது நிர்மல்குமாரை கூப்பிட்டு அவர் சொன்ன முதல்ல நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு தான் முதல்ல லெட்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கீங்கன்னு எழுதி கொண்டு வாங்க அப்புறம் சொல்லி அவங்கள அட்வைஸ் பண்ணி முழு அதிகாரத்தை அவங்க போய் பதவி ஏற்பதாக சம்மதித்ததும் நம்மளுடைய ஆளுநர் சொல்லுறது கேளுங்க. அதே மாதிரி ஒரு அரசாங்கம் தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை அப்படியே வாசிக்கணும். அது மத்திய அரசை பற்றி தவறாக எழுதியிருந்தால் கூட வாசிக்கணுங்களுடைய உரிமை. அதையும் பற்றி கண்டுகொள்ளாமல் அவர் என்ன எழுதி கொடுத்தார்களோ அதை அப்படியே சட்டமன்றத்தில் வாசித்ததும் நம்மளுடைய ஆளுநர் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் இப்போ பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீக்கிரமாக கொண்டு வாங்க, மாணவர்களுடைய எதிர்காலம் இதில் இருக்குது, சீக்கிரமாக மெரிட்டின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ கொண்டு வாங்க, செஞ்சு தரணுங்க வேற சொல்லியிருக்கிறாங்க. ஆக இவ்வளவும் ஆளுநர் ஒரு அரசாங்கத்தின் மீது ஒத்துழைப்பு தரும்போது அதை கொச்சைப்படுத்தி பேசுவது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. ஏற்கனவே அவர் திருப்பரங்குன்றத்திற்கு நீதிபதி உத்தரவை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என சொல்லியிருக்கிறார். ஒரு நீதிமன்ற நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு சொன்ன பிறகும் கூட அதை முடியாதுன்னு சொன்ன இவர் சட்டத்துறை அமைச்சராக எப்படி நீடிக்கிறார் என்றது தான் தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரையிலும் இந்திய அரசியல் சாசனம் 167 படி ஆளுநர் மத்திய அரசினுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. இதையெல்லாம் அரசியலாக்கக்கூடாது, இவ்வாறு நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்கார்.
ஆளுநருடனான சந்திப்பு குறித்து நயினார் நாகேந்திரன் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பது என்னன்னா, சென்னை கிண்டியில் அமைந்துள்ள மக்கள் பவனத்தில் மேதகு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாவேக ஆட்சியில் நடைபெற்ற முக்கிய குற்றங்களை குறித்து புகார் அளித்தோம். குறிப்பாக கடந்த ஜூன் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அதனை குறித்து உடனடியாக முறையான விசாரணை நடத்த உத்தரவிடவும், மேலும் விசாரணை நிறைவடையும் வரை அவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து இடைநீக்கம் செய்து தேவையான சட்டம் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கோரி மேதகு ஆளுநரிடம் மனு வழங்கினோம். மேலும் கடந்த ஜூன் 5ஆம் தேதி நடைபெற்ற தமிழக அரசின் அமைச்சரவை கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எந்தவித அரசு பொறுப்பும் வகிக்காத தனிநபர்களான ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி பங்கேற்றதாக எழுந்துள்ள புகாரை கருத்தில் கொண்டு அதனை குறித்தும் உரிய விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டி தனி மனு ஒன்றையும் ஆளுநர் அவர்களிடம் சமர்ப்பித்தோம். மாநில நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றை நிலைநிறுத்தும் வகையில் இந்த 2 மனுக்களிலும் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் மீது நியாயமான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என நம்புகிறோம். இவ்வாறு தனது ட்விட்டரில் சொல்லியிருக்கார். இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பாஜகவின் உடன்பிறப்பு நயினார் நாகேந்திரன் தாவேக ஆட்சியை கவிழ்க்க செய்த இந்த சதி திட்டத்தை பற்றி உங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.